آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்த தாயும் தந்தையும் எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதலாவது மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா இந்த மண்ணிலே படைக்காமல் சுவர்க்கத்திலே அல்லாஹு தாலா படைத்தான். அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருக்கு துணையாக நம்முடைய தாயையும் அங்கேயே என்ன செய்தான்? அல்லாஹு தாலா படைத்தான். அப்ப இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட போது எந்த விதமான பாவங்களும் அநியாயங்களும் குற்றங்களும் தவறுகளும் இல்லாத ஒரு சிறந்த உயர்வான ஒரு இடத்தில் தான் ஆரம்பமான மனிதரும் ஆரம்பமான தாயும் அந்த இடத்திலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வரலாறு. ஆரம்பமாக படைத்த மனிதரையே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயே நபியாகத்தான் என்ன செய்தான்? நாம் அவரை அடையாளப்படுத்தினான் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற பாடம். இப்படி இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் பல சமூகங்கள் தோன்றி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து பலதரப்பட்ட சமூகத்தை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறான்? வெளியாக்கி இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்தந்த சமூகத்துக்கெல்லாம் அவ்வப்போது தேவைப்படுகிற போது வேதத்தையும் தேவைப்படுகிற போது நுபுவத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்து நபிமார்களையும் அனுப்பி அந்தந்த சமூகத்தை அல்லாஹு தாலா அவ்வப்போது என்ன செய்தான்? அவன் நாடுகின்ற அந்த அடிப்படையில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப செய்து கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட முதலாவது நபியிலிருந்து இறுதியாக வந்த இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த விதம், அவர்கள் இந்த உலகத்தில் வந்து பிரச்சாரம் செய்த விதம், அவர்கள் இந்த உலகத்தில் வந்து சோதிக்கப்பட்ட விதம், இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மனிதன் படித்து 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 பார்ப்பானாக இருந்தால் கிட்டத்தட்ட எல்லா நபிமார்களும்
ஏதோ ஒரு அடிப்படையில் ஒன்று சேருகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய சோதனையோ அல்லது அல்லாஹ்வுடைய பணியோ இந்த மண்ணுக்கு மேலே நடந்திருக்கிறது என்பதை என்ன செய்யலாம், நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் முதலாவது நபியாக அல்லாஹ் ஆக்கினானோ, அதே போன்று எப்படி அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதியான நபியாக அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துக்கு பிரகடனப்படுத்தினானோ, இதுக்கு இடைப்பட்டு வாழ்ந்த எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கைகளையும் பார்க்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாரதூரமான படிப்பினைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே சங்கிலி தொடரை போன்று சில விஷயங்களை அல்லாஹு தஆலா செய்திருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவருடைய சந்ததியில இருந்து அல்லாஹு தஆலா சமூகத்தை பெருக்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த முதலாவது சோதனை என்ன என்று கேட்டால், அவருடைய மகனிலிருந்து தான் அல்லாஹு தஆலா அவரை சோதிக்கிறான். அவருடைய மகனோடு பிறந்த ஒரு பிள்ளையும் இன்னொரு மகனோடு பிறந்த பிள்ளையின் ஊடாக வந்த அந்த திருமண விவகாரத்திலே முதலாவது குலையாளியாக இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார், மாறுகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் பார்த்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை உள்ளத்தில் அதிகமாக நேசிப்பான், ஒன்று அவனுடைய பிள்ளை, அல்லது அவனுடைய தாய், அல்லது அவனுடைய தந்தை, அல்லது அவன் வாழுகின்ற அவனுடைய ஊர். இதைத்தான் இந்த உலகத்தில் அதிகபட்சமாக மனிதன் நேசிப்பான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் தட்டி 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 அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் புடம் போட்டு பார்த்த நேரம், இந்த உலகத்தில் ஆக கூடுதலாக எதை அவர்கள் நேசிப்பார்களோ அதன் ஊடாகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சோதனையை இந்த உலகத்திலே உருவாக்கினான். அதைத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சோதனையாகவே உருவாக்கினான். உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். அவர் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில ஒரு நபியாக பிரகடனப்படுத்திய போது அவருடைய வாப்பாவால அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான். சரி, வாப்பாவால தான் ஒரு ஏகத்துவத்துக்கும் அதற்கான எதிர்வாதத்துக்குமான ஒரு சோதனை நடந்தது. நீங்க பாருங்க, வாப்பாவால சோதிக்கப்பட்டவர் பின்னால என்ன ஆகுது அப்படி என்று கேட்டால், அல்லாஹு தஆலா ஒரு ஹலாலான சோதனையை மகனால அல்லாஹு தஆலா ஆக்குறான். மகனால என்ன செய்கிறார், இந்த உலகத்திலே ஒரு சோதனையை இந்த உலகத்திலே அவர் சுமந்து கொள்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 260வது வசனம், அல்லாஹ் கிட்ட ஒரு செய்தியை கேட்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வசனத்துல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு செய்தியை கேட்கிறார். யா அல்லாஹ், நீ எப்படி இந்த உலகத்தில் மௌத்தாகியவர்களை உயிர்ப்பிக்கிறாய் அப்படி என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா அதற்கு பதிலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறான், அவலம் துமின், நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளலையா? நான் இந்த உலகத்தில் மரணித்த மனிதர்களை உயிர்ப்பிப்பேன் என்பதை நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளலையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல அப்படி எல்லாம் இல்ல, வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, என்ற உள்ளம் அமைதி பெறுவதற்காக கேட்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ப அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவனுடைய படைப்போடு சம்பந்தப்பட்ட, அவனுடைய எழுப்புதலோடு சம்பந்தப்பட்ட, அவனுடைய மறுமையோடு சம்பந்தப்பட்ட பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹு தஆலா படித்து கொடுக்க போகிறான். இப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் என்றால், சரி, உங்களோட உள்ளம் அமைதி பெறுவதற்காக நான் எப்படி மரணித்த மனிதர்களை, மரணித்தவைகளை உயிர்ப்பிக்கிறேன் என்பதை நீங்கள் பார்ப்பதற்காக ஃபஹுஸ் அர்பஅத்தும் மினத் தய்ர், 4 பறவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுங்க. 4 பறவைகளை நீங்கள் எடுங்க. நீங்க இதுல கவனிக்க வேண்டியது, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஈமானிய பாடத்தை படித்து கொடுக்க போகிறான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த கட்டளை என்னன்னா, 4 பறவைகளை எடுத்து நீங்க வளர்க்கணும், அதுக்கு உணவு கொடுக்கணும், அதை பாதுகாக்கணும், அதற்கு தண்ணீர் கொடுக்கணும், அதற்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் நீங்க செய்யணும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 பறவைகளையும் எடுத்து அதை வளர்த்து அதை பாதுகாத்து அதற்கான உணவு, அதற்கான அனைத்து விஷயங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறாங்க. இதுல பின்னால ஒரு பாடத்தை அல்லாஹு தஆலா கொடுக்க போகிறான்.
என்ன பாடம் அப்படி என்று கேட்டால், இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 பறவையையும் வளர்க்கிறார். எங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டிய வளர்த்தோம்டா, ஒரு கோழி குஞ்ச வளர்த்தோம்டா, அதை அறுத்து நம்மளே சாப்பிடுறது நமக்கு சரியான ஒரு பாடமா இருக்கு. ஹலால் தான். ஹலாலாக இருந்தாலும் கொஞ்சம் பேர் கைக்குள்ள வச்சு வளர்த்த அந்த கோழி குஞ்ச அறுத்து சாப்பிட மாட்டோம். அது கால் சுத்தி வந்தது, நம்மட வீட்டுலயே நின்றது, கண்ணுக்கு முன்னாலேயே வளர்ந்துச்சு, அதை எப்படி அறுத்து சாப்பிடுற அப்படின்ட்டு நமக்கே ஒரு வகையான ஒரு மனசுல ஒரு கவலை வரும். இப்ப வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்து உணவு கொடுத்து பாதுகாத்து, இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த 4 பறவைகளையும் எடுத்துட்டு 4 மலையுள்ள ஒரு பக்கத்துக்கு நீங்க வர வேண்டும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 பறவைகளையும் எடுத்துக்கொண்டு 4 மலையுள்ள ஒரு பக்கத்துக்கு வருகிறார். இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்றால், இப்ப நீங்க வளர்த்த, நீங்க உணவு கொடுத்த, நீங்க பாதுகாத்த இந்த 4 பறவைகளையும் நீங்கள் அருங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் பாசம் காட்டிய பறவையை அவருடைய கரத்தாலேயே அல்லாஹு தஆலா அறுப்பதற்கான உத்தரவாதத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான், அறுக்கிறார். அறுத்து விட்டு 4 பறவையுடைய தலையையும் கையில வைத்துக் கொண்டு 4 பறவையின் ஊடாக அறுக்கப்பட்ட அந்த 4 பறவையுடைய மாமிசத்தையும் அப்படியே கலக்கிறார். 4 மலைகளிலும் 4 பறவைகளுடைய அந்த மாமிசத்தையும் வைக்கிறார். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ப அல்லாஹ்வோட கட்டளை, நீங்க 4 பறவையுடைய தலையையும் கைக்குள்ள வைத்துக் கொண்டு 4 பறவையுடைய பெயரையும் சொல்லி நீங்கள் அலையுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வோட கட்டளை. இப்ப 4 பறவையுடைய பேரையும் சொல்லி அழைக்கிற போது மலையில் வைக்கப்பட்ட மாமிசம் இரத்தத்தோடு, உணர்வோடு, அந்தந்த தலைகளோடு, இறகுகளோடு, சிறகுகளோடு அப்படியே வந்து ஒட்டி கொள்கிறது. இப்ப அல்லாஹு தஆலா இதுல பெரிய ஒரு பாடத்தை, அவருடைய உள்ளம் அமைதி பெறுவதற்காக, எப்படி மரணித்தவர்களை நீ உயிர்ப்பிக்கிறாய் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதுல இன்னும் ஒரு பாடமும் இருக்குது. என்ன அப்படி என்று கேட்டால், இப்ப நீங்க வளர்த்த பறவைகளை நீங்க அறுக்கிற போதுதான் அதனுடைய வேதனையும் அதனுடைய கவலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். பின்னால உங்களுக்கு இதை விட பெரிய ஒரு சோதனை வரப்போகுது. என்னன்னா, உங்களுக்கு இப்ப குழந்தையே கிடையாது. அப்ப குழந்தை இல்லாத நேரத்துல ஒரு பறவையை வளர்க்கிற நேரம், அந்த பறவைக்கு எவ்வளவு பாசம் காட்டுவான் மனுஷன், எவ்வளவு இரக்கம் காட்டுவான் மனுஷன், எவ்வளவு அன்பு காட்டுவான் மனுஷன். அவ்வளவு அன்பும் பாசமும் சேர்ந்து வளர்க்கப்பட்ட பறவை அறுக்கப்படுகிறது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதுல இன்னும் ஒரு பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறான். இப்போ உங்களுக்கு பிள்ளையே இல்லாமல் வளர்த்த பறவையை நீங்க அறுக்கிறீங்க, பின்னால ஒரு காலம் வரும், உங்களுக்கு வயது போய் ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த பிள்ளைய நீங்க ஒரு இடத்தில் பிரிய வேண்டி வரும், இறைவனுக்காக நீங்கள் ஹிஜ்ரத்து போக வேண்டி வரும். அல்லாஹுக்காக அந்த பிள்ளைய விட்டுட்டு நீங்க அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் போக வேண்டி வரும். ஒரு பாடம். இரண்டாவது, சில நேரம் அந்த பிள்ளையே உங்களோட கரத்தால் அறுக்க வேண்டி வரும். உங்களோட பிள்ளையே கரத்தால் என்ன செய்ய வேண்டி, அறுக்க வேண்டி வரும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 2 பெரிய பாடத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானிய பாடத்தோடு சேர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நீங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிள்ளையையும் தாயையும் மனைவியையும் எடுத்துக்கொண்டு மக்கமா நகரத்திலே விட்டு அவர் ஹிஜ்ரத்து போகிறார், பலஸ்தீனத்துக்கு போகிறார். நீங்க நிறைய நபிமார்களுடைய இந்த அடிச்சுவடுகளை எல்லாம் படிக்கிற நேரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு ஹிஜ்ரத்து போனார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் பிள்ளையையும் விட்டு ஹிஜ்ரத்து போனார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு ஹிஜ்ரத்து போனார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணற்றில் வீசப்பட்டு இன்னும் ஒரு ஊருக்கு கடத்தப்பட்டார். எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் படிச்சு பார்க்கிற நேரம், ஒன்று அவர்களுடைய பிள்ளை, அல்லது அவர்களுடைய மனைவி, அல்லது அவர்கள் பிறந்த மண், அல்லது அவர்கள் பெற்றெடுத்த தந்தை, அல்லது அவர்கள் பெற்ற பிள்ளைகள்
இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உள்ளத்துல இந்த உலகத்திலேயே மிக உன்னதமான இடத்தில் எது இருக்குமோ அதைத்தான் அல்லாஹு தஆலா முதலாவது சோதனையாக இந்த உலகத்திலேயே கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதித்தான். அதனாலதான் எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில நபிமார்கள் ஏன் எதற்கு என்று கேட்காமலே இலகுவான முறையில் எல்லா காரியங்களையும் செய்வதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினான் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய வாப்பா ஒரு நபி. இப்ப நீங்க பாருங்க, இந்த வாப்பா ஒரு நபியாக இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்து அல்லாஹ் தஆலா வாப்பாவுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு சோதனை என்ன என்றால், அவர்களோடு கூட பிறந்த உறவுகளின் ஊடாக அவருக்கான பெரிய ஒரு சோதனையை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன செய்தார், கொடுத்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கங்க, அவர் பெற்ற பிள்ளை ஊடாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பெரியதொரு சோதனையை கொடுத்தார். அவர் கட்டிய மனைவி ஊடாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பெரிய சோதனையை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். லூத் அலைஹிஸ்ஸலாத்தை எடுங்க, அவருடைய மனைவி ஊடாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பெரிய சோதனையை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை எடுங்க, அவர் ஊடாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பெரியதொரு சோதனையை கொடுத்தான். இப்படி எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஆறுதல் தேடி, அமைதி தேடி, நிம்மதி தேடி, வாழ்க்கை தேடி, துணை தேடி எதன் ஊடாக இந்த உலகத்தில் பின்னி பிணைஞ்சி வாழ்வானோ அதையே இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது சோதனை களமாக எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் ஆக்கிய வரலாறுகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே பிரச்சாரம் செய்து அவர் வாழ்ந்து அவர் நபித்துவம் கிடைத்து எந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்தாரோ கிட்டத்தட்ட 53 வருஷம் எந்த மண்ணில் வாழ்ந்து, எந்த மண்ணில் வளர்ந்து, எந்த மண்ணில் நுபுவத்து கிடைத்ததோ அந்த மண்ணை விட்டு சுமார் 53வது வருஷத்துல அந்த ஊரை விட்டுட்டு போறது என்பது அது சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நம்ம எங்க போய் வாழ்ந்தாலும் நம்மட சொந்த நாட்டுல வாழ்ற மாதிரியான ஒரு எண்ணம், ஒரு சுதந்திரம், ஒரு நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைக்க முடியாது. ஏன்னா நம்ம பிறந்த நாட்டுல வாழ்றதுக்கும் நம்ம இன்னமொரு நாட்டுல போய் வாழ்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 53 வருஷ காலமாக ஒரே மண்ணில் வாழ்ந்து, ஒரே இடத்தில் வளர்ந்து, ஒரே நுபுவத்தை பெற்று அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி அதை விட்டுட்டு போறது என்பது அது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போவதற்கு முதல் இஸ்லாமிய வரலாற்றிலே 3 ஹிஜ்ரத்துக்கள் நடைபெற்றிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னர் 3 ஹிஜ்ரத்துக்கள் என்ன செய்திருக்கிறது, இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்றிருக்கிறது. நம்ம நினைச்சிக்க கூடாது இந்த ஹிஜ்ரி ஆண்டு வந்துட்டும் என்று சொன்னா இஸ்லாத்துல முஹர்ரம் மாசம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் மாதிரி, அதே போன்று மற்றவர்களுக்கு இந்த புது வருஷம் மாதிரியான ஒரு விஷயம் அல்ல இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த முஹர்ரம் மாதம் என்பது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது முஹர்ரம் மாதம் அல்ல, அதை புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனது ரபியுல் அவ்வல் மாதம். ரபியுல் அவ்வல் மாதம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத் போனார்கள் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத் போன ஆண்டை தான் ஹிஜ்ரி ஆண்டாக பிரகடனப்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதத்தை அல்ல ஆண்டை, அதை புரிந்து கொள்ளணும். ஆனா எங்களோட சமூகம் என்ன நினைக்குது என்றால் ஹிஜ்ரி ஆண்டு எங்களுக்கு வந்துட்டுமெண்டா ஒரு புத்தாண்டு மற்றவங்க கொண்டாடுற மாதிரியான ஒரு கொண்டாட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இஸ்லாம் தந்தது போன்று நினைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் முதலாவது நடந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னர் நுபுவத்து கிடைத்து 4 ஆண்டுகள் பிந்தி 5வது ஆண்டு இந்த உலகத்தில் முதலாவது ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கலந்து கொள்ளாமல் அபிசீனியாவுக்கு ஒரு 14-15 பேர்கள் கொண்ட ஒரு குழுவினர் முதலாவதாக அந்த ஹிஜ்ரத்தை போனார்கள் என்பதை பார்க்கிறோம், ஹதீதுகளில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அதை ஹிஜ்ரத்தாகவே என்ன செய்தார்கள், அங்கீகரித்தார்கள்.
அபிசீனியாவுக்கு 2 தடவைகள் ஹிஜ்ரத் போயிருக்கிறது இஸ்லாமிய உம்மத். ஒரு தடவை 14-15 பேர், இன்னும் ஒரு தடவை 80 சொச்சம் பேர்கள் அபிசீனியாவுக்கே போயிருக்கிறார்கள். 2 தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னர் அபிசீனியாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அங்கு தனக்குரிய மார்க்க கடமைகளை சரியாக செய்ய விடாததனுடைய விளைவாக அபிசீனியாவுக்கு சென்ற வரலாறை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அதனாலதான் எங்களுக்கு தெரியும், ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் அபிசீனியாவுல இருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே குடும்பமாக சேர்ந்து ரசூலுல்லாஹ்வோடு மதீனாவுல வாழ்வோம் அப்படி என்று குடும்பமாக வாராங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உமர்லாவுடைய மகளார் ஹப்சாருடைய வீட்டில அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் இருக்கிறாங்க. உமர் அவர்கள் வாழாங்க. வந்த உடனே உமர்ல அவர் கேட்கிறாங்க, மகள்கிட்ட கேட்கிறாங்க, யார் அது பேசிக் கொண்டிருக்கிற பெண் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஹப்சார் சொல்றாங்க, அதுவா, அது அஸ்மா பின்த் உமைஸ் அப்படின்னு சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில உமர் சொல்றாங்க, ஓ அவங்களா, அந்த ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு போனாங்களே அவங்களா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க, கூலியில கூடிய நன்மைகளை பெற்றவங்க நாங்க தான். ஏனென்றா நாங்க ரசூலுல்லாஹ்வோடே இருந்து ரசூலுல்லாஹ்வோட என்ன செஞ்சிட்டோம், இந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துட்டோம். அப்ப எங்களுக்கு தான் நன்மையில கூலி கூட அப்படின்னாங்க. இப்ப அஸ்மா பின்த் உமைஸ் ஒரு பெண், இந்த ஹிஜ்ரத்துடைய அந்த வடு, அந்த வேதனை எவ்வளவு சோதனை நிறைந்திருக்கும் என்பதை பாருங்க. அந்த நேரம் மனசுல வேதனை தாங்க முடியாம கூலியில நம்ம குறைஞ்சிட்டோமோ அப்படி என்ற வேதனையில அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடுறாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்குத்தான் ஹிஜ்ரத்துடைய பூரணமான கூலி இருப்பதாகவும் எங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய கூலியில் குறைவு உள்ளதாகவும் சொல்கிறார். ஒன்று, அவர் உங்களோடு ஹிஜ்ரத் செய்து உங்களோடு மதீனாவில் வாழ்வதின் ஊடாக அவர்களுக்குத்தான் ஹிஜ்ரத்துடைய பூரணமான கூலி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லாம் அபிசீனியா சென்று அங்கு போய் கஷ்டப்பட்டு அதன் பிற்பாடு மதீனாவில் வந்து நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதற்காக உங்களோடு நாங்கள் வந்ததற்காக கூலியில் குறைவு அப்படி என்று சொல்கிறாரே யா ரசூலுல்லாஹ், என்ன நியாயம் யா ரசூலுல்லாஹ்? ஒன்று, அபிசீனியாவுக்கு நாங்கள் போனோம், அங்கு சிரமங்களை சுமந்து கொண்டோம். இரண்டாவது, அங்கே இருந்து யா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு நாங்கள் உங்களோடு வாழ்வதற்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு கூலியில் குறைவு உண்டா என்று கேட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிஜ்ரத்தானி, உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்துடைய கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹ் அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்தை ஹிஜ்ரத்தாக பிரகடனப்படுத்தி அபிசீனியாவுக்கு போனவர்களுக்கு கூலி இருக்கிறது என்ற செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு ஹிஜ்ரத் போவதற்கு முதலே ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் சில பெண்கள் உட்பட அபிசீனியாவுக்கு முதலாவது ஹிஜ்ரத்தும் இரண்டாவது ஹிஜ்ரத்தையும் அபிசீனியாவுக்கு போயிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் நடப்பதற்கு முன்னர் 2 ஹிஜ்ரத் இந்த மண்ணுக்கு மேலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்தது. மூன்றாவதாக இன்னும் ஒரு ஹிஜ்ரத்தையும் இஸ்லாமிய அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில இருந்து மதீனா போவதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் தாய்புக்கு போனார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் தாய்புக்கு போனார்கள் என்றால், அங்காவது இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அங்கு நாம் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு ஒரு வசதியான ஒரு பூமியாக இருக்குமா என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் அங்கே போனார்கள். அதுவும் ஒரு ஹிஜ்ரத்து தான் என்ற செய்தியை இஸ்லாமிய அறிஞர் சமூகம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லுகின்ற, நாம் கணக்கெடுக்குகின்ற இந்த ஹிஜ்ரி ஆண்டிற்கு முன்னரே 3 முறை இஸ்லாமிய சமூகத்தில் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லுகின்ற பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இஸ்லாமிய வரலாறின் ஊடாக நாம் படித்துக் கொள்ளுகின்ற பாடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.
கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு ஹிஜ்ரத் மதீனாவுக்கு வந்தது, மற்றது அபிசீனியாவுக்கு போனது, அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது இருக்குகின்ற அந்த தாயிஃபுக்கு போனதையும் 3 ஹிஜ்ரத்துக்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னர் நடந்த ஹிஜ்ரத்துக்களாக நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஹிஜ்ரத் என்பது நாம் நம்மட மார்க்க கடமைகளை செய்வதற்காக தடுக்கப்படுகிற போது இன்னும் ஒரு ஊர், அது இஸ்லாமிய ஊராக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாத நாடாக இருந்தாலும் சரி, அங்கு போய் நம்மட மார்க்க கடமைகளை நாம் சுதந்திரமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் வசதியும் இருக்குமாக இருந்தால், நாம் வாழ்ந்த ஊர்களையும் ஊடுகளையும் சொத்துக்களையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி இன்னும் ஒரு ஊருக்கு போய் நம்மட மத அனுஷ்டானங்களை செய்து கொண்டு வாழ்வதுதான் ஹிஜ்ரத் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதற்கு பிறகு ஒரு மனுஷன் ஹிஜ்ரத்து போயிட்டாண்டால் அதுக்கு பிறகு அவர் வாழ்ந்த ஊடு அவருக்கு கிடைக்கலாம், சொத்து திரும்ப கிடைக்கலாம். ஆனால் அவர் அதை எதிர்பார்க்க கூடாது, திரும்ப அங்கு வந்து வாழவும் கூடாது. அவர் எதை அல்லாஹுக்காக விட்டு போனாரோ, அவர் பெய்தார் என்றால் திரும்ப மீண்டும் என்ன செய்யக்கூடாது, அங்கு வந்து அவர் வாழவும் கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில ஹிஜ்ரத்து போனதற்கு பிறகு ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுக்கு திரும்ப ஃபத்ஹு மக்கா கிடைப்பதற்கு முதலே ரசூலுல்லாஹ் வந்தாங்க, உம்ரா செய்வதற்காக வந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அங்கு வாழ வரவில்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். நிறைய சஹாபாக்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த போது நிறைய சஹாபாக்களுக்கு ஆசை வந்துச்சு. என்னன்னு கேட்டால், மதீனாவை விட்டுட்டு மக்காவுக்கு போய் வாழ்வோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஏனென்றால் மக்கா ஏற்கனவே அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த ஒரு பூமி, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொண்ட பூமி. ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனைக்கு பிறகுதான் மதீனா முனவ்வராவாக மாறுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனைக்கு முன்னரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை மக்காவுக்கு இருந்தது. மதீனாவை பொறுத்த மட்டில் சஹாபாக்குடைய மனசிலேயே இது நோய் வாய் தரக்கூடிய ஒரு பூமி, மதீனத்து பூமி அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனாலதான் நிறைய சஹாபாக்கள் அபூபக்கர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் போன்றவர்களுக்கு நோய்வாய்ப்பட்ட போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், இந்த பூமியில இருந்து இந்த காய்ச்சலை வேறொரு பகுதிக்கு நீ கொண்டு போய் விட்டுடு அப்படி என்று துஆ செய்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை நினைச்சு, மக்காவுல உள்ள பசுமையை நினைச்சு, மக்காவுல வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு, எங்கட மௌத்தெல்லாம் நாங்க போட்டிருக்கின்ற இந்த பாதணிய விடவும் மிக சமீபத்தில் இருக்கிறது, அங்குள்ள தண்ணிகளையும் புட்களையும் நினைத்து அவர் அங்கு கவிதை பாடி கொண்டிருந்த அந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் புகாரியிலே பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க வந்தவங்க யாருமே ஹிஜ்ரத்துக்கு பிறகு மக்காவில் போய் வாழவில்லை. அல்லாஹுக்காக வேண்டி வெறுத்து வந்துவிட்டால் அது எவ்வளவு சிறந்த பூமியாக இருந்தாலும் திரும்ப அதில் போய் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய, அதாவது குலஃபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான், கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பிறகுதான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மக்காவை மீண்டும் ஒரு தலைமை ஆட்சி பீடமாக அறிவித்தார். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி, அபூபக்கர் அவர்கள் மௌத்தாகி, உமர் அவர்கள் மௌத்தாகி, உஸ்மான் அவர்கள் மௌத்தாகி, குலஃபாவுர் ராஷிதீன்கள் என்று சொல்கின்ற நேர்வழி பெற்ற அத்துணை ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்து முடித்ததற்கு பிறகுதான் மக்கமா நகரம் என செய்யப்படுகிறது, பிரகடனப்படுத்தப்படுகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. மதீனாவுல மக்காவை விட்டு ஹிஜ்ரத் வந்து மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்கள் ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு, மக்காதான் சிறந்த மண் என்பது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரினால் ஊட்டப்பட்டு ஹதீதுகள் சொல்லப்பட்டதற்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். மதீனாவை விட்டுட்டு மக்காவுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கெல்லாம் மதீனாவில் மரணிப்பதற்கு முடியுமோ ஃபல்யமுத் பிஹா,
மதீனாவில் மரணித்துக் கொள்ளட்டும். மதீனாவில் மரணிக்கக்கூடியவர்களுக்காக நாளை மறுமையிலே நான் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வேன் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையின் அடிச்சுவடுகளில் இருந்து அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுத்து கொடுத்து இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் பிறந்த மண்ணையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து ஒதுக்கி அவர் இன்னும் ஒரு மண்ணுக்கு ஹிஜ்ரத்து போய் வாழ்ந்த வரலாறையும் நாங்கள் படித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு ஹிஜ்ரத்து போன வரலாற்றை வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில முதலாவது வருடமாக பிரகடனப்படுத்தினார்கள். இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு கலாச்சாரம். இப்ப நம்ம பேரு வச்சிருக்கிறோம், நிறைய பேரு அரபு பேரு வைக்கல. அரபு பேரு வைக்கல என்பதற்காக குற்றவாளிகள் கிடையாது. நிறைய பேரு அரபு பேரு வச்சிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கெல்லாம் சுவர்க்கம் என்பதும் கிடையாது. நம்முடைய கலாச்சாரத்தை அடிப்படையில் வைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த முஹர்ரம் என்று சொல்லுகின்ற ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரத்தின் ஊடாக இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக இந்த முஹர்ரத்துடைய மாதம் இணைத்து சொல்லப்படுவதன் ஊடாக இதுல கொஞ்சம் ஷியாக்கள் இந்த முஹர்ரத்துடைய மாசத்துல இந்த ஹசன் ஹுசைன் அவர்களுடைய அந்த கொலை அவங்க தான் கொண்டாங்க. கொல்லப்படுறதுக்கு முதலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கண்டா, விட்டுடுங்க, நான் யஸீத் இப்னு முஆவியா கிட்ட நான் போறேன், அவர் என்ன நல்ல முறையில பார்த்து கொள்வார் என்று கூட அழுதார். ஆனா கொண்டவர்களே ஷியாக்கள் தான். ஆனா இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், கொழும்புல ஒரு ஏரியாவை மூடி இந்த முஹர்ரம் 10 நாட்களும் என்ன செய்கிறது, மிக திட்ட தெளிவாக ஷியாக்களுடைய அட்டகாசம் இருக்கிறது. இன்றைக்கு அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் என்ன பசுந்தான ஆக்கள், தாடியை பாரு, தலப்பாவை பாரு, ஜுப்பா பாரு, காசப்பாரு, சொத்தப்பாரு, இவங்க தான் உண்மையான முஸ்லிம்களோ என்று சொல்லுகின்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு பார்க்கிறாங்க. ஷியாக்கள் என்பவர்கள் இஸ்லாத்திலே இருந்து வழி தவறியவர்கள், அவர்கள் தான் ஹசன் ஹுசைன் ராவுடைய அந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். என்ன செய்யக்கூடாது, நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை மார்க்கமாக இந்த உலகத்துல மார்க்கத்தை மார்க்கமாக இந்த உலகத்துல எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு புதியதொரு வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். நமக்கு புதிய வருடம் என்றால் அந்நிய கலாச்சாரத்தில் உள்ள அனுஷ்டானங்களை போன்று இந்த புதிய வருடத்தை கொண்டாடுவது என்பது கிடையாது. ஆனால் இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. பொதுவாக அல்லாஹு தஆலா எந்த மாதத்தை எல்லாம் கண்ணியப்படுத்தினானோ அந்த மாதத்தை நாங்களும் கண்ணியப்படுத்த வேண்டியது எங்கட கடமை. எப்படி கண்ணியப்படுத்தணும் என்றால், குறைந்தபட்சம் அந்த மாதத்துல நன்மைகள் செய்யாட்டியும் பரவாயில்லை, நன்மை செய்யணும். குறைந்தபட்சம் நன்மைகள் செய்யாட்டியும் பரவாயில்லை, அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திய அந்த மாதத்துல பாவங்கள் செய்யாமல் வாழ்வதை நானும் நீங்களும் பழக்கிக் கொள்ள வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாம் காட்டித் தருகின்ற பிரதானமான கடமை. ஆனா நம்மளால நன்மைதான் செய்ய முடியாட்டியும் நாம் தொடர்ந்து செய்து வருகின்ற, அவ்வப்போது செய்து வருகின்ற பாவங்களை இந்த கண்ணியமான மாதத்திலே அல்லாஹ் தஆலா சிறப்பித்த இந்த மாதத்தில் நானும் நீங்களும் சிறப்பிக்க வேண்டியது கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் 10வது நாள் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்று அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த மாதம் என்பதை நானும் நீங்களும் மனங்களிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துல ஒரு நோன்பு இருக்கிறது, ஆஷுராவுடைய நோன்பு என்று சொல்வோம். இந்த நோன்ப ரசூலுல்லாஹ் ஜாஹிலியா கால மக்கள் பிடித்த போது ரசூலுல்லாவும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் அந்த நோம்பை பிடிச்சு வந்தாங்க. இது ரசூலுல்லாவுக்கு கடமையாக்கப்பட்ட அல்லது ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக்கிய நோன்பு அல்ல. இது ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கிற போது அங்க உள்ள ஜாஹிலியா மக்கள் இந்த நோம்பை பிடிச்சாங்க.
அப்ப முதலாவது இந்த நோன்பை பிடிச்சது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் அல்ல, ஜாஹிலியா கால மக்கள் இந்த நோன்பை பிடிச்சு வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வும் அந்த நோன்பை பிடிச்சாங்க. ஏனென்றா இந்த யூத கலாச்சார சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கல. யூதர்களுடைய சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் வெறுக்கல. வகை வந்துட்டும்னா ரசூலுல்லாஹ் வெறுத்துடுவாங்க. இந்த முடி வாடுற விஷயத்துல, இப்படியான சில விஷயத்துல ரசூலுல்லாஹ் வெறுக்கல. ஏனென்றா அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவங்க. அவங்கள்ட்ட மக்கத்து மக்களை விடவும் மதீனத்து மக்களிடத்தில் அறிவும் ஆளுமையும் வேதம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அறிவாற்றல் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கிற நேரமே இந்த முஹர்ரம் 10வது நாள் ஜாஹிலியா காலத்துல மக்கள் நோன்ப நோற்ற போது ரசூலுல்லாஹ்வும் இந்த நோன்ப நோற்று வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா 10 மதீனாவுக்கு வராங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மதீனத்து மக்கள்கிட்ட, அதாவது யூதர்கள்ட்ட கேட்கறாங்க, ஏன் இந்த நோன்பை பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த நாள்ல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிர்அவுனை அழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னோட நபி அல்லாஹ் தஆலா பாதுகாத்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நீங்க இதுக்கு முதல் ஒரு விஷயம் நடக்குது. இந்த நோன்பு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் இந்த முஹர்ரத்துடைய நோன்பு வாஜிபான ஃபர்லான நோன்பாக இது கடமையாக்கப்பட்டு இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ரசூலுல்லாஹ் இந்த மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட போது ஒவ்வொரு சஹாபாக்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருவருடைய பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் அழைச்சி சொன்னாங்க, நீங்க போங்க அங்க சொல்லுங்க, யாரெல்லாம் சாப்பிடாம காலை பொழுதை அடைந்தாங்களோ இந்த நோன்பை வைக்க சொல்லுங்க, இந்த நோன்பை பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பி, பேரு சொல்லி ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பி இந்த நோன்பை பிடிக்க வச்சாங்க. ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் சாப்பிட்டீங்களோ, இப்ப காலையில ஒரு 8 மணி 9 மணி காலை சாப்பாடு சாப்பிட்டுருவாங்கன்னு, அப்படி யாரெல்லாம் சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டா இதுக்கு பிறகு சாப்பிடாம அந்த நோன்பை தொடர்ந்து வைங்க அப்படி என்று ரசூலுல்லாஹ் மிக முக்கியமாக இந்த சமூகத்துக்கு ஏவிய ஒரு நோன்புதான் இந்த முஹர்ரத்துடைய நோன்பு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 3வது கட்டமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கிறாங்க, மதீனத்து யூதர்களும் நோன்பு பிடிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, நாங்க இந்த நோன்பை ஏன் பிடிக்கிறோம் என்றால் ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை விடவும் எங்களுக்கு மிக தகுதியானவர், உங்களை விடவும் எங்களுக்கு மிக தகுதியானவர், உங்களுக்கு மாற்றம் செய்வதற்காக நாங்க அடுத்த வருஷம் 9ஐ பிடிப்போம் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 9ஐ பிடிப்போம் என்னாங்க ரசூலுல்லாஹ். அதனால ஒவ்வொரு முஸ்லிமும் 9 10வது நோன்பை நோட்பது மிக சுன்னத்தான மிக நன்மை கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல உள்ள சிறப்புகள்ல பாவம் செய்யாமல் வாழ்வது, இபாதத்துக்களை நிறைய செய்வது, அட்டூழியங்கள் அனாச்சாரங்கள் அநியாயங்கள் பாவகாரியமான காரியங்கள்ல ஈடுபடாம மற்ற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்காம இஸ்லாம் கண்ணியப்படுத்திய இந்த மாதத்தை நாங்களும் கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் துணை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.